Hi friends, welcome to Suba Kalai home. இன்னைக்கு நம்ம simple and beautiful design பார்க்கலாம். தேவையான மெட்டீரியல் frame, cotton thread, needle. வீடியோ பார்க்கலாமா? இந்த ஸ்டிட்ச்க்கு பேரு woven spider wheel stitch. இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்சை யூஸ் பண்ணி நம்ம ரோஸ் கொண்டு வரலாம். நான் என்ன பண்ணிருக்கேன், காயின் வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 5 இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி வீல் மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். நார்மல் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கு இடையில நூலை வெளியில் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச் மேலே விட்டு வெளியில் எடுத்து ஒரு ஸ்டிச் கீழே ஒரு ஸ்டிச் மேலே அதே மாதிரி கீழே மேலேன்னு நூலை விட்டு அது மாதிரி எடுக்கணும். ஃபுல்லாக நம்ம எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு ரோஸ் கிடச்சிடும். இப்போ பாருங்கள் கிடைக்கும். இப்போ நமக்கு ரோஸ் கிடச்சிட்டு இப்போ நீடில் கீழே விட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம லீஃபை ஃபில் பண்ண போகிறோம். சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். நானும் பிகினர் தான். நானும் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். நான் கற்றுக்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம போக போக இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது நம்ம பேக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நீடில் முன்னாடி விட்டு ஸ்டிச்சை பின்னாடி கொடுக்க வேண்டியதான். இப்போ முன்னாடி விட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சில் அதுக்கு மேலே அவ்வளோதான். அது எண்டான இடத்துல நம்ம ஸ்டிச்சை போட போகிறோம். போட்டாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு கொடி கிடச்சிடும். அதுக்கப்புறம் இலை போட வேண்டியதுதான். ஓகே. நம்ம இலைக்கு எப்போவும் என்ன யூஸ் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்னால் லேசி டேசி தான். எல்லா ஸ்டிச்சுமே ஈஸி தான். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அது வரும். லேசி டேசி ஸ்டிச் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவிலையும் லேசி டேசி ஸ்டிச்சை வச்சு தான் ஒரு ஃப்ளவர் ஃபில் பண்ணியிருப்பேன். நீடில் விட்டு நூலை வெளியில் எடுத்தாச்சு. திரும்ப நூல் எடுத்து அதே இடத்துல திரும்ப நீடில் விட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் தூரம் நமக்கு எவ்வளோ பெருசுக்கு லீஃப் வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு வச்சு அந்த நூலை ரவுண்ட் பண்ணி உள்ளேருந்து அப்படியே வெளியில் எடுக்க வேண்டியதான். எண்ட் ஸ்டிச்சு கொடுத்துருவோம். அவ்வளோதான், ஒரு லாக் போட்டாச்சு. லேசி டேசி ஸ்டிச் முடிஞ்சிட்டு அடுத்தது நம்ம போலன் ஸ்டிச் பார்க்கலாம். நீடில் அடியிலேருந்து வெளியில் எடுத்து நீடில் த்ரெட்டில் 2 சுற்று சுற்றணும். சுற்றி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு நீடில் கீழே விட்டு எடுக்கணும். எடுத்தால் போலன் ஸ்டிச் நமக்கு கிடச்சிடும். இதே மாதிரி ஃபுல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டிசைன் முடிஞ்சிட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாமும் ஹாப்பியாக இருப்போம், மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்போம். தேங்க்யூ.